நடிகர் விஜயை எதிர்த்து திமுக சார்பில் சத்யராஜ் போட்டி. நடிகர் விஜய் வருகிற 2026ஆம் ஆண்டு அவர் தொடங்கிய தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட இருக்கிறார். முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று அவருடைய கட்சி பொதுக்குழு தீர்மானித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜயை யார் முதல்வர் வேட்பாளராக ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களை மட்டுமே கூட்டணியில் சேர்ப்பது என்ற முடிவில் இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எப்படியாவது 2026 தேர்தலில் தோற்க வைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது திமுக. அந்த அடிப்படையிலே திமுக தலைவரும் முதல்வருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் கண்ணில் பட்டவர் சத்யராஜ். நடிகர் சத்யராஜ் ஆரம்பத்திலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாகவும் அபிமானியாகவும் இருந்தவர். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் அவர் திராவிட கழகத்தில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்போது சமீபத்திலே அவர் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே சத்யராஜுடைய மகன் சிபி ராஜ் தமிழக வெற்றி கழகத்திலே இருக்கிறார், விஜயுடைய அபிமான தொண்டர். சத்யராஜுடைய மகள் இப்போது திமுகவில் சேர்ந்திருக்கிறார். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே சத்யராஜுடைய மகளுக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு தரப்படும் என்று தெரிகிறது. இந்த சூழ்நிலையிலே விஜயை எதிர்த்து போட்டியிட ஒரு தீவிரமான மக்கள் ஆதரவை பெற்ற நடிகரை திமுக தேடிக்கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்ணில் பட்டவர் சத்யராஜ். எனவே சத்யராஜை விஜய்க்கு எதிராக திமுக வேட்பாளராக திமுக அணியின் வேட்பாளராக களம் இறக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. நேயர்களே, இதுபோன்ற பரபரப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.